தனக்காக எப்படி யாகம் நடத்தலாம் என்று ஆட்சேபித்து மறுத்துவிட்டார்கள். இதை கேட்ட விஸ்வாமித்ர ரிஷி கடும் கோபம் கொண்டு, நான் செய்யும் காரியத்தில் ஒரு தவறுமில்லை. கர்வம் கொண்ட இந்த வசிஷ்ட குமாரர்கள் இறந்து சாம்பலாக கடவார்கள். அவர்கள் 7 ஜென்மம் வரையில் நாய் தின்னும் ஜாதியாக கடவார்கள் என்று சபித்துவிட்டு நிச்சயித்தபடி யாகத்தை செய்ய ஆரம்பித்தார். கூடியிருந்த பெரியோர்களுக்கெல்லாம் காரியத்தை எடுத்துச் சொன்னார். மகா தர்மவான் சத்தியவான் இக்ஷவாகு குலத்தரசன் சாரீரத்தோடு ஸ்வர்க்கம் செல்ல வேண்டும் என்று இந்த வேள்வியை செய்ய நான் நிச்சயித்திருக்கிறேன். நீங்கள் அனைவரும் கலந்து கொண்டு காரியத்தை நிறைவேற்றி தர வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார். இவர் மகாபலம் பெற்ற தபஸ்வி. இவருடைய கோபத்தை நாம் தாங்க முடியாது என்று பயந்து எல்லோரும் வேள்வியில் கலந்து கொண்டார்கள். எல்லா சடங்குகளையும் விஸ்வாமித்திரருடைய தலைமையில் கிரமப்படி நடத்தினார்கள். வேள்வியின் முடிவில் தேவர்களை அழைத்து அவ்வியை ஏற்றுக்கொள்ளும்படி சொல்ல வேண்டிய கட்டம் வந்தது. அப்படியே விஸ்வாமித்திரர் தேவர்களை மந்திரம் சொல்லி அழைத்தார். ஆனால் யாரும் வரவில்லை. வேள்வி வீணாயிற்று. அழைப்புக்கு பயந்து வந்த ரிஷிகள் மனத்திற்குள் விஸ்வாமித்திரரை பரிகசித்தார்கள். விஸ்வாமித்திரர் கடும் கோபம் கொண்டு தன் கையில் வைத்திருந்த நெய்க்கரண்டியை உயரத் தூக்கி திரிசங்கு ராஜனை நோக்கி, என் தவத்தின் வலிமையை பார்ப்பாய் திரிசங்குவே. என் முயற்சியும் தவமும் சக்தியும் அவ்வளவும் உனக்கு பயன்படுவதாக. என் தவத்திற்கு சிறிதளவேனும் சக்தி உண்டாயின் நீ உன் சாரீரத்துடன் இப்பொழுதே ஸ்வர்க்கம் ஏகுவாய். தேவர்கள் அவி எடுத்து கொள்ளாதது பற்றி எனக்கு கவலை இல்லை. அரசனே, செல் மேலே என்றார். அப்போது ஓர் அற்புதம் நடந்தது. அங்கே கூடியிருந்த ரிஷிகள் பிராமணர்கள் கண் கொட்டாமல் பார்த்து கொண்டிருக்க சண்டாளனான ராஜா அப்படியே ஆகாயத்தில் கிளம்பினான். விஸ்வாமித்திரருடைய தவ வலிமையை அப்போது உலகம் கண்டது. திரிசங்கு ஸ்வர்க்கத்தை அடைந்தான். உடனே இந்திரனை பார்த்தான். சண்டாள சாரீரத்துடன் எவன் இங்கே வருகிறான்? குருவனிடம் சாபம் பெற்ற மூடனே, போ என்று கீழே தள்ளிவிட்டான். ஸ்வர்க்கத்திலிருந்து திரிசங்கு கதறிக்கொண்டு தலைகீழாக விழுந்தான். கீழே விழ விழ, ஐயோ, என்னை காப்பாற்றுவீர், காப்பாற்றுவீர் என்று திரிசங்கு கதறினான். இதை பார்த்து கொண்டிருந்த விஸ்வாமித்திரர் தம் தபோபலத்தை தேவர்கள் இப்படியா இகழ்கிறார்கள் என்று கோபாவேசம் கொண்டு, நில் நில் என்று அத்தனை ரிஷிகளுக்கும் இடையில் ஒரு புது சதுர்முக பிரம்மாவைப் போல ஜொலித்தார். தலைகீழாக விழுந்த திரிசங்கு விஸ்வாமித்திரர் நில் என்றதும் நடு ஆகாயத்தில் ஒரு நட்சத்திரமாக பிரகாசித்து கொண்டு அப்படியே நின்றான். அந்த கணமே திரிசங்கு நின்ற தென் திசையில் புதிய துருவம், புதிய சப்த ரிஷிகள், இன்னும் பல நட்சத்திரங்களையும் சிருஷ்டித்து நிறைத்து விட்டார். புது இந்திரனையும் உண்டாக்கி நிலை பெறச் செய்வேன், புதிய தேவர்களையும் உண்டாக்குவேன் என்று சொல்லி சொன்னபடியே செய்ய ஆயத்தமானார். இது என்ன விபரீதமாக முடியும் போலிருக்கிறது.